நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் ஃபவுசி. இவங்கள பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மௌனம் பேசியதே இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இந்த நிலையில் இந்த சீரியலோட ஹீரோயின் ஜோவிதா இந்த சீரியல் விட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் ஏன் போயிட்டாங்க, துளசி கேரக்டரில் சூப்பராகவே பண்ணிட்டு இருந்தாங்களே ஏன் போனாங்க, அந்த சீரியலில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களோ, இது போல் நிறைய கேள்விகள் வந்துட்டு இருந்த இந்த நிலையில் இந்த சீரியலோடைய புது ஹீரோயின் யாருன்றதை வெளிப்படுத்தியிருக்காங்க. இவங்க தான் இவங்களுக்கு பதிலாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அந்த எபிசோடை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த சீரியலில் இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா பார்க்குறதுக்கு அப்படியே பிரியா பவானி சங்கர் மாதிரி இருக்காங்கன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அவங்களுடைய தங்கச்சின்னு இன்னொரு பக்கம் சொல்லிட்டு வராங்க. இவங்க யாரு, இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, இவங்க உண்மையாலே பிரியா பவானி சங்கருடைய தங்கச்சி தானா? அண்ட் நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூவியான டாடா, இந்த படத்துல கவினுடைய செகண்ட் லீடா பண்ணியிருப்பாங்க அண்ட் லவராகவும் வந்திருப்பாங்க. கண்டிப்பா அந்த படத்துல இவங்களை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு இவங்களும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி துளசி கேரக்டர்ல பண்ற இவங்க, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்றாங்கப்பா. இவங்களுடைய முகபாவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கு, சாஃப்ட் நேச்சராக இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இவங்களுடைய ரியல் கேரக்டர் ரொம்ப ரொம்ப துருன்னு இருப்பாங்களாம். இவங்கள ஆல்ரெடி இந்த சீரியலுக்கு முன்னாடி இந்திரா அப்படின்ற சீரியல்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக கௌதம் இந்திரா இந்த ஒரு கேரக்டர், இந்த பேருக்காகவே அந்த சீரியலை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மௌனம் பேசியதே சீரியல் சூப்பராகவே போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த சீரியல்ல என்னதான் இவங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆனாலும் சைடு பை சைடு இவங்க இன்னொரு சீரியலும் லீடாக பண்ணுறாங்க. அது இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்ற சீரியல். கண்டிப்பாக எல்லாருமே இந்த சீரியலோடைய ப்ரோமோவை பார்த்து என்ஜாய் பண்ணிருந்திருப்பீங்க. ஒரு பக்கம் இந்த சீரியல் ப்ரோமோ வந்துகிட்டே இருக்கும் போது சடனாக இதில் பார்த்துட்டு என்ன அதில் நடித்தவங்க இதுக்கு வந்துட்டாங்களே அப்படின்ட்டு ஷாக்காக இருந்திருப்பீங்க. ஸோ இவங்களுடைய, அதாவது துளசியாக எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சா இவங்களுடைய ரியல் நேம் ஃபவுசி. இவங்க சேலத்தை சேர்ந்தவங்க. 1996 பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா, இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு சீரப் குடும்பம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்க என்ன பண்ணாலுமே சப்போர்ட்டிவ். அண்ட் இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஃபேமிலி கிட்ட தான் சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு இந்த பசங்க படத்துல எப்படி அந்த ஹீரோ அந்த சின்ன தம்பி ஓடும் போது குடும்பமே சேர்ந்து ஓடுறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களுடைய குடும்பமும். ஏன்னா இவங்க இன்னும் சின்ன விஷயம் பண்ணாலும் இவங்க ஃபேமிலி வந்து நிற்பாங்களாம். அந்த மாதிரி தான் நீ இதை பண்ணு அதை பண்ணு மாடலிங் பண்ணு இப்படி அவங்க ஃபேமிலியை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இவங்க பார்த்தீங்கன்னா சேலம் க்ளூனி இதில் தான் படிச்சு முடிச்சிருக்காங்க. இவங்க சென்னைக்கு புது பொண்ணுனே சொல்லலாம். அப்பப்போ வந்து போற மாதிரி தான் இருந்திருக்காங்க. இருந்தாலும் மாடலிங்ல இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள்லாம் வந்திருக்கு. ஆல்பம் சாங்லாம் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ரோல்ஸ் அங்கங்க பண்ணியிருந்தாலும் இவங்களுக்கு லீடா கிடைச்சதே இந்திரா சீரியல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்களுக்கு நயன்தாரா அவர்கள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஆனா இவங்களை பார்க்கறதுக்கு பிரியா பவானி சங்கர் மாதிரி இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஒருவேளை அவங்களோட சிஸ்டரா இருப்பாங்களோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. இவங்க வேற அவங்க வேற. ஆனா பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் பிரியா பவானி சங்கர் மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் மாடர்ன் ட்ரெஸ்ல பார்க்க தமனா மாதிரி இருக்காங்க. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து தமனா எப்படி இருந்தாங்களோ அந்த தமனா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களை பார்க்க உங்களுக்கு யார் மாதிரி இருக்கு? இல்லப்பா இவங்க யார மாதிரியே இல்ல, இவங்க அவங்கள மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவங்க சீரியல் வரதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் படம் தான் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸாலே கொஞ்சம் பயத்திலையும் இருந்திருக்காங்க. படத்துக்குலாம் போனால் இப்படிதான் நடக்குமோ அப்படின்ட்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு காட்டுல ஒரு கார்ல இருந்து இறங்கி இந்த ஹீரோயினை விட்டுட்டு அப்படியே போற மாதிரி சீன். என்னதான் சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் எல்லாருமே அந்த ஹீரோவை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அந்த காட்டுலயே இவரு விட்டுட்டு வந்துட்டு இருக்காரு ரியலாவும். அங்க இருந்து டைரக்டரும் ஓகே நீங்க சூப்பரா நடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு அப்ரிசியேஷனும் கிடையாதாம். அண்ட் இவங்களை அப்படியே விட்டுட்டு வந்துட்டுமே என்ன ஒரு பொண்ணு கூட மதிக்க மாட்டாங்க, என்ன ஆச்சு அந்த பொண்ணுக்கு, இது போல எதுவுமே கேட்க மாட்டாங்களேன்ட்டு இவங்க போயிட்டாங்க. பக்கத்துல இருந்த மேக்கப் ரூம்ல ரொம்பவே தேம்பி அழுதாங்களாம். அதனாலே ஒரு பயம் இவங்களுக்குள்ளே இருக்கதான் செய்யலாம். அந்த பயத்தினாலே இவங்க வந்து சீரியலுக்கு வாய்ப்பு கிடைச்சதும் ஓகே எது கிடைக்குதோ பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இவங்க சின்னதா சீரியல் வாய்ப்புல கிடைச்சதும் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில லக்ஷ்மி ஸ்டோர்ஸ், அவளும் நானும், சிவா மனுஷன் சக்தி, வேலைக்காரன், இதயத்தை திருடாத இது போல சீரியல்ஸ்லாம் இவங்க பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே இவங்க டாடா படத்துல கமிட் ஆயிருக்காங்க. இவங்க டாடா படத்துல சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. ஒரு மாடர்ன் கேர்லா வந்திருப்பாங்க. கவினுக்கு செகண்ட் லீடா தான் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு லவர் கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி
முன்னாடி அவங்க நெஞ்ச மறப்பதில்லை மாதவி அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க அந்த சீரியல்ல. அமித் கூட தான் பேர் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ். அண்ட் இவங்களுக்குன்னு தனியா பேர் இருந்தாலும் எல்லாருமே வந்து ஒரு ஹீரோ 2 ஹீரோயின் இல்லைன்னா ஒரு ஹீரோயின் 2 ஹீரோ அப்படின்னு தான் நிறைய சீரியல்ஸ் போயிட்டே இருக்கு. அப்படிதான் இவங்களுக்கும் போயிட்டு இருக்கும் போது தான் இவங்களுக்கு பிரேக் கொடுத்ததுன்னா டாடா படம் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கல. இவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆன்லைன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதாவது மீடியா பக்கமே வராம தான் இருந்திருக்காங்க. இவங்க உண்டு இவங்க வேலை உண்டு அவங்க ஃபேமிலி இப்படிதான் இருந்திருக்காங்க. ஆனா இப்போ அதுக்கப்புறம் தான் போட்டோஸ் போடுறது நம்ம அப்டேட்டா இருக்கும் அப்படின்றத காட்டணுன்றதுக்காகவே இவங்க போட்டோஸ் போட இதை பார்த்துட்டு கவின் தான் இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணாராம் டாடா படம். அதனால கவினை என்னைக்குமே இவங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டாங்களாம். இந்த விஷயத்த கவினும் சொல்லலையாம், சுத்தி இருக்க யாருமே சொல்லலையாம். ஆனா ஒரு ஏடி கிட்ட போய் கேட்டிருக்காங்க, என்ன யார் வந்து உங்களுக்கு சொன்னது, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்களே என்ன எப்படி கண்டுபிடிச்சுங்க அப்படின்னு கேட்கும் போது தான் இல்ல கவின் தான் சொன்னாரு, இது போல ஒரு பொண்ணு இருக்காங்க, இந்த போட்டோ பாருங்க, கண்டிப்பா இந்த கேரக்டருக்கு இந்த பொண்ணு ஆப்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கவின் சொன்னாரு. நாங்களும் அதனால தான் வந்து உங்களை எடுத்தோம், சூப்பராகவே பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஏக்கம், ஆசை, கனவு எல்லாமே இருந்திருக்கு இவங்களுக்குள்ள. எந்த வாய்ப்புமே கிடைக்கலையாம் படத்துக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இந்திரா சீரியல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் இந்திரா சீரியலுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் சில சீரியல்ஸ்ல பண்ணிட்டு இருந்ததுனால இவங்களுக்கு அதுக்கு முன்னாடி லீடா கிடைச்சும் இவங்க வேணான்னு சொல்லிட்டு போனாலும் இவங்க வந்து அவங்க யார்கிட்ட எப்படி பேசணும்ட்டு தெரியாம சொல்லிட்டாங்களாம். ஆனா அதுக்கப்புறம் தான் இல்ல என்னுடைய கெரியர் வந்து நான் ஒரு லீடா பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஒரு நல்ல ரோல் கிடைச்சிருக்கு, நான் போய் பண்ணிட்டு வரேன் அப்படின்லாம் போய் சொல்லியிருக்காங்க. அண்ட் 35+க்கு அப்புறம் நான் கண்டிப்பா கேரக்டர் ரோல்ஸ் தானே பண்ண போறேன், ப்ளீஸ் எனக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்ட்டு ரொம்ப வந்து அழகா வந்து அவங்களுக்கு எடுத்து புரிய வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சில சீரியல்ஸை விட்டு வெளியே வந்து அதே ஜி தமிழ்ல லீட் கேரக்டர் பண்ணி எல்லா மனசுலயும் இடம் பிடிச்சாங்க. ஸோ கௌதமா அக்ஷய் கமல் தான் பண்ணியிருப்பாரு. அக்ஷய் கமல் கூட இவங்க 2 பேருடைய பேர் பார்த்தீங்கன்னா ரியல் பேர் அப்படின்னே நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து நிறைய ப்ரொமோஷன் வீடியோ ரீல்ஸ் வீடியோன்ட்டு எங்க பார்த்தாலும் இவங்க 2 பேரும் பேரே அல்டிமேட் பேர் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இவங்க இதை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 2 பேரும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அதாவது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் அண்ட் அடுத்த லெவலுக்கு போகணுன்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் கனவு இருக்கு, ஆசை இருக்கு, அதை நோக்கி தான் நாங்க போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் செட்டில் இருக்கிறவங்க கிட்ட மூஞ்ச திருப்பிட்டுலாம் நம்ம இருக்க முடியாது. அண்ட் இந்த பேர் வந்து மக்கள் கிட்ட ரீச் ஆனதுனால தான் எல்லாருமே எங்க பேரா வந்து ப்ரொமோஷனுக்கு கூப்பிடுறாங்க அப்படிலாம் வந்து அவங்க தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அதனால இது வரைக்கும் யாருமே இவங்க கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணதும் கிடையாதாம், இவங்களும் லவ்ல இருந்ததும் கிடையாதாம். ஆனா சில சங்கடமான விஷயங்கள் சீரியலை விட சினிமால இருக்காம். அது எல்லாத்தையும் மாத்தினது டாடா படத்தோடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இவங்களுக்கு இருந்திருக்கு. அதை தாண்டி இப்ப இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது தான் மௌனம் பேசியதே அண்ட் தமிழ் அப்படின்ற சீரியலும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ வாய்ப்பே இல்லாத சமயத்துல கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். அது நல்ல வாய்ப்பா அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. ட்ரஸ்ட் த டைம் அப்படின்ற ஒரு கோட்டோடு தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா எந்த நேரத்தில் யாருக்கு வாழ்க்கை எப்படி மாறுனே தெரியாதான். இவங்க கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருந்தாலும் இப்பதான் நிறைய பேருக்கு இவங்க பிரபலமா தெரியப்படுறாங்க. அந்த வகையில இவங்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.